ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பால்கனியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு காடு மாதிரி ஆயிடுச்சு செம்பருத்தி செடி. ஃபுல்லாக இங்கே பாருங்கள் அடைச்சி போய் உட்காந்துருக்கு. இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இங்கே வருது. ஃபுல்லாகவே ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சு. நம்ம ஆர்கானிக்காக தான் நம்ம இது எல்லாமே வளர்த்து எடுக்கிறோம். முழுக்க முழுக்க கம்போஸ்ட் போட்டு தான் எடுக்கிறோம். ஆட்டு உரம், மாட்டு உரம், தொழு உரம், வேறு வீட்டு கழிவு உரம் மட்டும் தான் போடுறோம். பட் இந்த மாதிரி வளர்ந்துட்டு போயிட்டே இருந்தால் ரொம்ப வளர்ந்துட்டே போகும். ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணி விட்றணும்னா கட் பண்ணி நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மித்த எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுறணும். இப்போ தண்ணியும் ஊற்ற முடியல, அந்த சைடு போக முடியல. ஸோ அதனால் இந்த மாதிரி நமக்கு தேவையில்லாதது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு செடியை வந்து அப்போ ப்ரூனிங் பண்ணி விடுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நான் இப்போ இந்த செடியை நல்லா ப்ரூன் பண்ணி விட போகிறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற செடிகள், ஏன்னா இப்போ இந்த 2 செடி மட்டும் இல்லை, இதுக்கு கீழே நிறைய செடிகள் இருக்குது. அதுக்கு வந்து சூரிய ஒளி வந்து வரவே வராது. ஏன்னா ஃபுல்லாக இது வந்து இலை படர்ந்துருச்சு பார்த்திங்களா. அதனால் இதை எல்லாம் கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே உள்ள செடிகளுக்கும் நமக்கு நல்ல ஒரு சூரிய வெளிச்சம் கிடைக்கும். இங்கே பாருங்கள் நிறைய செடிகள் கீழே இருக்குது. ஸோ நமக்கு இடம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று அந்த மாதிரியே வச்சதுனால நம்ம இதை அப்பப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் நல்லா கேப் வந்துருச்சு. இப்போ இந்த கட் பண்ண தண்டு இலைகளெல்லாம் நான் வந்து வேஸ்ட் பண்ணலை. எல்லாம் கழுவி காய வச்சுருக்கேன். காய வச்சு நான் அதை பொடி பண்ணி நம்ம ஹேர் பேக் போடுறதுக்கு பயன்படுத்துறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா எல்லாமே தெரியுது என்னென்ன செடிகள் இருக்குது அப்படின்னு. கரும்பும் முதல்ல தெரியவே இல்லை. இப்போ நல்லா கரும்பு எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது எல்லாமே நல்லா தெரியுது. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்காவது கண்டிப்பாக கட் பண்ணி விட்டு நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம செடிகளை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ அந்த இலைகளை எல்லாமே நம்ம கழுவி காய வச்சுருக்கோம். இது வந்து வெயிலெல்லாம் போடக்கூடாது, வீட்டுக்குள்ளே நிழலில் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நம்ம நிழலில் காய வச்சு நம்ம பொடி பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம 3 மாதத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி வெட்டி எடுத்தோம்னா நமக்கும் தேவையான ஹெர்பல் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செடியும் சூப்பராக தழைஞ்சி வந்துகிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த இலைகள் எல்லாமே பழுத்து வேஸ்ட்டாக தான் போகும். இந்த மாதிரி இல்லாமல் நம்ம நட்டு வச்ச செடியில் இருந்து நம்ம வந்து அதோட பலனை எல்லாம் முழுமையாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இதை வந்து ஆர்கானிக்காக தான் நம்ம வந்து விளைவிச்சிருக்கோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி வெளியில் நம்ம எவ்வளோ தான் வாங்கினாலும் அவங்க எண்ணெய் போட்டு உரங்கள்லாம் போட்டு தான் அது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்மளே ஆர்கானிக்காக பண்ணும்போது அந்த செடிகளை எல்லாமே நம்ம முழுசாக எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம கார்டனோட இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா எல்லாம் வேஸ்ட்டில் வெட்டி போட்டோம் அப்படின்னா அந்த செடி எதுக்கு வளர்க்குறோங்கிறதே இல்லாத மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செடி வளர்க்கும் போதும் அந்த செடியோட பயன்கள் என்னென்னு தெரிஞ்சு